அவரவர்கள் உயிரை புருவ மத்தியிலே ஈஸ்வரா என்று நினைவுக்கு கொண்டு வந்து உயிரோடு ஒன்றி ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. நம் தாய் தந்தையரை நினைவு கொண்டு வருவோம். அவர்களை முதல் தெய்வங்களாக வணங்கி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வசக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குரு அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இன்றைய தினம் பௌர்ணமி தியானம். ஞானகுரு அவர்கள் நமக்கு உபதேசித்து காட்டிய அந்த அருள் வழியில் அவர் சொன்ன முறைப்படி நாம் பௌர்ணமி தியானத்தை மேற்கொள்வோம். விண்ணினுடைய ஆற்றலை பெறுவோம், விண் செல்லும் ஆற்றலை பெறுவோம், விண் செலுத்தும் ஆற்றலையும் பெறுவோம். அந்த சக்தி பெற வேண்டும் என்று அந்த இயக்க உணர்வுடனே இப்பொழுது தியானிப்போம். நம் கண்களின் நினைவினை நம் பூமியின் வடக்கு திசையில் விண்ணிலே நினைவை செலுத்தி அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நம் கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்திற்குள் ஊடுருவி செலுத்தி துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம்.
இப்பொழுது புருவ மத்தியிலே நம் உயிரின்பால் நினைவை செலுத்தி உயிர் வழியாக நம் நினைவுகளை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி துருவ நட்சத்திரத்தோடு நாம் ஒன்றி துருவ நட்சத்திரம் வேறல்ல, நாம் வேறல்ல என்ற நிலையில் அதிலிருந்து வெளிப்படும் பேரருளும் பேரொழியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உயிர் வழியாக அந்த சக்திகளை நுகரும் ஆற்றலாக அதை இழுத்து கவர்ந்து எல்லோரும் பெற வேண்டும் என்று ஏங்கி நாம் அந்த உயர்ந்த சக்திகளை சுவாசிப்போம் உயிர் வழியாக. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடலில் உள்ள இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடலில் உள்ள இரத்தங்கள் முழுவதிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கலந்து அந்த இரத்தங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கும் இந்த பௌர்ணமி தியானத்தினுடைய முக்கியமான நோக்கமே நம்முடைய நினைவாற்றல் அல்லது நம்முடைய எண்ணங்களுக்கு வலுவை கூட்டி நம் எண்ணங்கள் அனைத்தும் விண்ணிலே
மகரிஷிகள் ஞானிகள் வாழும் இந்த இடங்களுக்கு நம் நினைவுகளை அழைத்து செல்வது, அவர்களுடன் தொடர்பு கொள்வது, அதே சமயத்தில் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர்கள், மூதாதையர்கள், உறவினர்கள், நண்பர்கள், நமக்கு தெரிந்த வரையில் யாரையெல்லாம் பற்றி கேள்விப்படுகின்றோமோ அந்த ஆன்மாக்களை பின் செலுத்தக்கூடிய நிலையாக இதை இரண்டை மையமாக வைத்துத்தான் பௌர்ணமி தியானத்தை குரு நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். நம் குரு அவர் உபதேசித்த உணர்வுகள் அனைத்தையும் பார்த்தோம் என்றால், பௌர்ணமி அன்று வருடந்தோறும் மாதந்தோறும் அவர் கொடுத்த உபதேச கருத்துக்கள் தான் எண்ணில் அடங்காது, ஏராளமானது. அதனால்தான் நாம் தியானத்தில் ஆரம்பத்திலே கண்ணின் நினைவை விண்ணிலை செலுத்தி என்று ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். நாம் நினைக்கின்றோம் இந்த மனித வாழ்க்கையில் நன்றாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், குடும்பத்தாருடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவனும் சரி, நமது ஞான குருவும் சரி, அவர் இதை காட்டிலும் ஒருபடி மேலாக நாம் மனிதனாக இன்று எத்தனையோ நிலைகள் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைய செயல், அதாவது ஒவ்வொரு மனிதனும் அவருடைய இன்றைய செயல் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைவதற்கு அது அடிப்படையாக இருக்கின்றதா? சப்தரிஷி மண்டலத்துடன் இணைவதற்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்கள் உறுதுணையாக, அதுதான் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் நம்முடைய நினைவுகள் எப்பொழுதுமே விண்ணிலே இருக்க வேண்டும். பிறவியில்லா நிலை அடைய வேண்டும், சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்ற அந்த எல்லையே நமக்குள் முன்னணியில் இருக்க வேண்டும். குருநாதர் அதைத்தான் அழுத்தம் என்று சொல்வார். நமது உயிர் எலக்ட்ரிக்காக இயக்குகின்றது. அதாவது எலக்ட்ரிக் என்றால் மின்சாரமாக, மின் அணுவாக, மின் இயக்கமாக இருக்கின்றது. நாம் சுவாசிப்பது அனைத்தையும் எலக்ட்ரானிக்காக, உணர்வுகளாக, உணர்ச்சிகளாக இயக்குகின்றது. ஆக மின்சாரம் என்று அந்த இயக்க சக்தி ஒரே சீராக இருந்தாலும், இந்த இரண்டாவது சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் அழுத்தம், உணர்ச்சிகள் என்று சொல்வது சற்று வித்தியாசமானது. நாம் தாவர இனத்தினுடைய மனங்களை ஒரு சிலவற்றை நுகர்ந்தால் நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுகின்றது. ஒரு சில மனங்களை நமக்கு சுவாசித்தாலே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு சில மனங்களை நுகர்ந்தால் மயக்கமே வந்து விடுகின்றது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அது போன்றுதான் இந்த உயிர் நாம் சுவாசிப்பதை உணர்ச்சிகளாக, எலக்ட்ரானிக்காக இயக்குகின்றது என்பதை உணர்ந்து அழுத்தம், என்னால் எதற்கு அழுத்தம் கொடுக்கின்றமோ அதைத்தான் உயிர் உருவாக்கும். அதனால்தான் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று இந்த தியான பயிற்சிகளை கொடுக்கும் முன் நம் புருவ மத்தியிலே உயிரிலே அழுத்தமாக வலுவாக எண்ண வேண்டும் என்று சொல்வார். அதாவது நாம் அழுத்தம் என்றால் இங்கே என்ன நினைக்கிறோம் என்றால், நம் கண்களை சுருக்கியோ அல்லது நெற்றியை சுருக்கியோ நம்மளுடைய நினைவுகளை எல்லாம் இறுக்கிக் கொண்டு கூர்மையாக புருவ மத்தியில் எப்படி அழுத்தமாக எண்ணுவதாக நினைத்துக் கொண்டே இருக்கின்றோம். அது அல்ல. இங்கே அழுத்தம் என்று சொன்னால் அக்காலங்களிலே உபயோகப்படுத்துவார் தராசு என்று. இந்த தராசிலே எந்த பக்கம் எடை கூடி இருக்கின்றதோ அது தாழ்ந்து இருக்கும். அதனால் அங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கின்றது. அதை போன்றுதான்
முதலிலே நாம் சொன்னது போன்று இந்த வாழ்க்கையில் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகின்றோம். ஆனால் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அதுபோன்று நிகழ்கிறதா என்றால் இல்லை. ஆனால் நமது குரு சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்ற இதுதான் நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய செயலுக்கும் அடிப்படையாக அந்த மகரிஷிகள் ஞானிகளுடைய உணர்வுடைய நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் சிறு குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் எதற்காக வாழ்கிறாய் என்று கேட்டால் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லும். படிப்பை எல்லாம் முடித்துவிட்டால் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லும். பின் திருமணமாக வேண்டும், இப்படி சொல்லிக் கொண்டே போவாராம். பெற்றவர்களோ என் குடும்பத்தை காப்பதற்காக நான் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்வதும், என் குழந்தைகளை எல்லாம் காக்க வேண்டும் அல்லவா, அவர்களை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அல்லவா என்று மனைவி சொல்வதும், இப்படி ஒவ்வொரு மனிதனும் எதையோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த காரணத்திற்காக தான் நான் இதை செய்கிறேன் என்று நம்முடைய முன்னணியிலே இப்படி எத்தனையோ உணர்வுகளை வைத்துக் கொண்டு செயல்படுகின்றோம். ஆனால் சப்தரிஷி மண்டலத்துடன் நான் சென்றடைய வேண்டும், பிறவியில்லா நிலை அடைவதற்காகத்தான் நான் இந்த வேலையை இப்பொழுது செய்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா என்றால் இல்லை. ஏனால் அந்த அழுத்தம் நமக்கு வேண்டும். அந்த அழுத்தம் வேண்டும் என்பதற்குத்தான் பௌர்ணமி என்று நம்மை எல்லாம் கட்டாயப்படுத்தி நினைவை விண்ணிலே அந்த பௌர்ணமியை உற்று பார்த்து இதனால் வரை இந்த பூமி சமைத்து வெளிப்படுத்தி இந்த உணர்வுகளையே என் குடும்பத்திற்காக, என் குழந்தைக்காக, தொழிலுக்காக, நண்பருக்காக, உறவினருக்காக, அவருக்காக, இவருக்காக என்று நான் சொல்லிக்கொண்டு யாராருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்றமே, அதில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை மாற்றி நான் உயிரோடு ஒன்றி உணர்வுகள் ஒளியாக மாறி விண் செல்ல வேண்டும், குரு காட்டிய வழியிலே பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்ற உணர்வின் அழுத்தத்தை கூட்டுவதற்குத்தான். அந்த அழுத்தம் நமக்கு நிச்சயம் வேண்டும். இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நாம் அனைவருமே குருநாதர் காட்டிய வழியிலே தியானம் செய்கின்றோம். நம் சொல்லும் செயலும் புனிதம் பெற வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஆத்ம சுத்தி செய்துவிட்டுத்தான் நாம் மற்ற காரியங்களை செயல்படுத்துகின்றோம். அப்படி சொல்லிக் கொண்டுதான் நாம் செய்கின்றோம். ஆனாலும் ஒருவர் நம்மை பற்றி ஏதாவது குறையாக சொல்லிவிட்டால் இந்த அழுத்தம் என்று சொல்லுகின்றமே, இந்த அழுத்தம் என்னவாகின்றது? நான் நன்றாக ஆத்ம சுத்தி செய்துவிட்டுத்தானே வந்தேன், இவர் ஏன் என்னை இப்படி குறையாக பேசுகின்றார், இப்படி குறையாக பேசலாமா என்று அவருடைய உணர்வை நுகர்ந்துவிட்டு நாம் ஆத்ம சுத்தி செய்த நிலைகளை அதன்பால் இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைத்து வருகின்றோம். நான் தியானம் செய்கின்றேன், ஆத்ம சுத்தி செய்கின்றேன் என்று இந்த அழுத்தங்கள் மாறிவிடுகின்றது. இந்த அழுத்தங்கள் மாறுவதனால்தான் நாம் இந்த புவியின் பற்றுடனேயே இருந்து கொண்டு நான் அவனுக்காக இதை செய்தேன், இவனுக்காக இதை செய்தேன் என்று இந்த உலக பற்று கொண்டே நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதற்கு இன்னும் தெளிவாக உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நாம் இந்த தியான வழியில் இருக்கின்றோம், நம்மை குறை கூறினாலே நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் ஈஸ்வர பற்றோ ஞான குருவை ஒவ்வொரு அவர் காட்டிற்குள் அழைத்து சென்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஒவ்வொரு முறையும் எத்தனையோ வகைகளில் பல இம்சைகள் கொடுக்கின்றார். இப்பொழுது நாம் நினைவுகளை விண் செலுத்த வேண்டும், விண்ணிலே செலுத்த வேண்டும் என்று சொல்கின்றமே, இந்த விண்ணிலே ஞான குருவின் நினைவுகள் செல்வதற்கு முதலில் அவரை எதிர்பாராத விதமாக ஓங்கி அடிக்கின்றார். ஓங்கி அடித்த பின்புதான் ஞான குருவிற்கு நம்முடைய நினைவுகள் விண்ணிலே செல்ல வேண்டும் என்று இந்த உணர்வே வருகின்றது. என்றால் அப்படி சொல்லிவிட்டு அதை ஏன் அடித்தேன் என்பதற்கு, உன்னை பேய் பிடித்து ஆட்டுகின்றது, அதனால்தான் அடித்தேன் என்று சொல்வார். பேய் பிடித்து ஆட்டுகிறது என்றால் பெரியதொரு மனிதனுடைய உடலிலே விளைந்த உணர்வு நமக்குள் இயக்க சக்தியாக மாறி அந்த உணர்வே நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது.
அந்த உணர்வு ஆட்சி செய்யப்படும் பொழுது நாம் அதனுடைய ஈர்ப்பிலே சுழன்று கொண்டிருக்கும் பொழுது அத்தகைய எண்ணம், அத்தகைய நினைவு, அத்தகைய உணர்வுதான் ஓடும். இப்பொழுது நாம் நம்மை யாராவது குறை சொன்னால் நாம் தாங்க முடியவில்லை. ஆனால் ஞான குருவிற்கோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உண்மைகளை உணர்த்துவதற்கு இப்படி அடித்து உதைத்து அப்படித்தான் அந்த பாதையை காட்டினார். அது அடித்த பின் குருவோடு என்னுடைய நினைவுகள் ஒன்றுகின்றது. அவருடன் ஒன்றும் பொழுது என் நினைவுகள் தன்னிச்சையாக விண்ணுக்கு செல்கிறது என்று குருநாதர் அனுபவப்பட்டு அடி வாங்கித்தான் இதை பேசுகின்றார். ஏனால் அங்கே அவரால் தப்பிக்க முடியாது. அவரை விடுத்து விட்டு நாம் செல்ல முடியாது. அந்த குருவினுடைய அணைப்பிலேயே, அரவணைப்பிலேயே அவர் சென்றதால் அவருடைய எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் சொன்ன உணர்வுகளை அவருக்குள் வளர்த்துக் கொள்ள அது ஏதுவாக இருந்தது. இதற்கு இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். ஒரு குளவி தன் இனத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் மண்ணை உருட்டி கூடை கட்டி ஒரு புழுவின் மீது விஷத்தை கொட்டி அந்த புழுவை எடுத்து வந்து இந்த கூற்றிற்குள் அடைத்து தன் உணர்வுகளை அந்த அடைபட்ட கூட்டிலே சிறிது காலம் ரீங்காரமிட்டு அந்த உணர்வுகளை அந்த புழுவிற்குள் பாய்ச்சி புழுவையே அது குளவியாக தன் இனமாக மாற்றுகின்றது. ஆனால் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன என்றால், அந்த புழுவினுடைய உயிர் வெளியே செல்வதில்லை. அந்த கூட்டிற்குள்ளேதான் இந்த மாற்றங்கள் நிகழ்கின்றது. அந்த புழுவை உருவாக்கிய அதே உயிர் இந்த குளவினுடைய உணர்வுகளை நுகர்ந்து நுகர்ந்து குளவினுடைய நினைவே அதற்குள் அதிகமாக வளர்ந்து அந்த புழுவினுடைய உடல் அது சருகு போன்று மாறி அதில் இருக்கக்கூடிய அணு செல்லுகள் அனைத்தும் இந்த குளவினுடைய விஷமான உணர்வுகளை நுகர்ந்து நுகர்ந்து புழுவினுடைய உயிருக்கும் இந்த உடலை உருவாக்கிய காந்த செல்லுகளுக்கும், ஏனால் விஷம் தாக்கிய பின் உயிருடைய துடிப்பு அதிகமாகின்றது. உயிருடைய துடிப்பு அதிகமாகும் பொழுதுதான் இந்த உடலில் வெப்பம் அதிகமாகின்றது. வெப்பம் அதிகமான பின் இந்த உடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அதனுடைய செயலாக்கங்கள் இழந்து, ஆனால் அதே சமயத்தில் இந்த உயிர் வெளியே போகாதபடி குளவினுடைய உணர்வுகளை சுவாசிக்க சுவாசிக்க இந்த கூட்டிற்குள்ளேயே அந்த குளவியை உருவாக்கக்கூடிய அணு செல்களாக அங்கே உருப்பெறுகின்றது. இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். இதுபோன்று ஒரு சில புழு கருப்பாக இருக்கும். அந்த குளிர்ச்சியான காலங்களிலே நாம் பார்க்கலாம். உடல் எல்லாம் அது முடியாக இருக்கும். இந்த செவுறு மூளைகள் இவைகளிலெல்லாம் அப்படி அது ஊர்ந்து வந்து தன்னை சுற்றி ஒரு கூடு போல் கட்டிக்கொள்ளும். ஒரு நாள் 2 நாள் கழித்து பார்த்தோம் என்றால் முதலிலே வெண்மையாக தெரிந்த கூடு கடைசியிலே கண்ணங்கரேர் என்று அந்த முடிகள் பூரா உதிர்ந்துவிடும். ஒரு காலகட்டங்களிலே நாம் பார்த்தோம் என்றால் அதில் சிறு துவாரம் இருக்கும். ஏனால் இந்த புழு தன்னை அறியாமல் தான் இவ்வாறு ஒரு கூட்டை கட்டுகின்றது. கூட்டை கட்டி அதற்குள் தானே அடைபட்டு விடுகின்றது. ஆனால் அடைபட்ட நிலையில் உணவுக்காக அதனுடைய வேக துடிப்புகள் அதிகமாகும் பொழுது இந்த புழு உடலை உருவாக்கிய அணுக்களே இதிலிருந்து தப்பிக்க வேண்டும், இந்த கூட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற உணர்ச்சிகள் மேலோங்கி அந்த உயிரும் அதற்குள் இருந்தே வெளியேற வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட உணர்வுகளே பரிணாம வளர்ச்சியாக அடைந்து ரெக்கைகள் முளைத்து ஒரு பறக்கக்கூடிய பூச்சியாக அது வளர்ச்சி பெற்று வெளியே வருகின்றது. இது அனைத்திலுமே ஊன்றி பார்த்தோம் என்றால் இந்த உயிரினுடைய அழுத்தம் என்பது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று அடுத்த நிலையை எண்ணித்தான் அது உணர்வுகளை சுவாசிக்கின்றது. அதுபோன்றுதான் நாமும் இப்பொழுது இந்த மனித கூட்டிலே வாழுகின்றோம். அந்த மனித கூட்டிலே வாழக்கூடிய இந்த காலத்தை தான் குருநாதர் குறிப்பிட்டு நம்முடைய செயல்கள் சப்தரிஷி மண்டல எல்லையை அடைவதாக, பிறவில்லா நிலையை அடைவதாக இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் இருக்க வேண்டும், அதிலேதான் அழுத்தம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஈஸ்வர பற்றம் என்னிடம் ஒரு தரம் உணர்த்தப்படும் பொழுது ஒரு சீட்டுக்கட்டிலே
மொத்தமாக அடுக்கி வைத்திருந்தால், என்னிடம் அவர் சொன்ன, நீ எப்பொழுது வேண்டும் என்றாலும் நாம் இந்த தியானத்தை கடைபிடிக்கின்றோம், சப்தரிஷி மண்டலம் தான் அடைவோம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். அப்படி அல்ல. அந்த சப்தரிஷி மண்டலம் சென்று அடைய வேண்டும், அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்பதுதான். அதை நீ கடைசியில வைத்திருக்கின்றாய். கடைசியில் அங்கேதான் போகப் போகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். அப்படி எண்ணக்கூடாது, அதைத்தான் முதலிலே வைக்க வேண்டும். இந்த சீட்டை எடுத்து முன்னாடி வை என்று சொல்லுகின்றார். அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நாம் இந்த வாழ்க்கையை தினசரி செய்யக்கூடிய கடமைகளை எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு கண்ணை மூடி துருவ நட்சத்திரத்தையோ சப்தரிஷி மலையை நினைத்துக் கொண்டிருப்பது அல்ல. இந்த அழுத்தம், குருநாதர் சொல்லக்கூடிய அழுத்தம், இவ்வளவு பக்குவமாக இருக்கக்கூடிய நம்மால் ஒரு குறையை சொன்னால் தாங்க முடியவில்லை. ஆனால் ஈஸ்வர பட்டிடம் எத்தனையோ அடி உதை, எத்தனையோ ஏச்சுக்கள் பேச்சுக்கள் வாங்கிதான் குரு அந்த ஞானம் பெற்றார். அதனால்தான் வராக அவதாரம், இந்த வராக அவதாரத்தினுடைய முக்கியமான சிறப்பு அம்சமே நாற்றமான சாக்கடைக்குள் இருக்கக்கூடிய நல்லதை நுகர்கின்றது. அதனால்தான் குருவையும் அங்கே அமர வைத்து இந்த உடலான நிலையில் இருக்கக்கூடிய மனித உணர்வுகளை எல்லாம், அவருக்குள் விளைந்த இந்த உடல் பெறும் உணர்வுகளை எல்லாம் அவமானப்படை செய்து, அவருடைய வலுவை குறைக்கும்படியாக செய்து, கௌரவம் என்று சொல்கின்றன. ஏனென்றால் அதனால்தான் நாம் மற்றவர்கள் குறை சொன்னால் நம்மால் தாங்க முடியவில்லை. நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே 108 குணங்கள் கொண்டதாக இருந்தால் 1008 குணங்களாக, கோடிக்கணக்கான உணர்வுகளாக நமக்குள் பதிவாகியுள்ளது. அது ஒவ்வொன்றும் தன்னை காத்துக்கொள்ள, தன்னுடைய பாதுகாப்புக்காக இப்படித்தான் ஒரு சொல்லை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும்படியாக அது வராது. ஏன்னா அந்த ஏற்றுக்கொள்ளும்படியாக வர வேண்டும் என்பதற்குத்தான் அந்த வராக அவதாரத்தை சுட்டிக்காட்டி, அது நாற்றத்தை எண்ணவில்லை. அதிலே ஒரு சிறிதளவு ஒரு நல்ல பருப்பு இருக்கின்றது, ஒரு உணவுப் பொருள் அங்கே இருக்கிறது என்றால் அதை நுகர்ந்து பார்க்கின்றது. ஞானவீரிடம் அதை சுட்டி காண்பித்து, உனக்கு சாக்கடை நாட்டம் தான் வருகின்றது, உன்னால் நல்லதை பார்க்க முடியவில்லை, நல்லதை எண்ண முடியவில்லை, நல்லதை நுகர முடியவில்லை. ஆனால் அந்த பன்றி எப்படி நல்லதை எடுக்கின்றது, நல்லதை மட்டும் நுகர்கிறது என்று நேரடி அனுபவமாக காட்டுகின்றது. இது போன்றுதான் இந்த வாழ்க்கையிலே தான் அழுத்தம் என்று சொல்வது. சாக்கடை என்று சொல்லும் பொழுதே நம்முடைய அழுத்தம் அஞ்சையே என்று மூக்கை பிடித்துக் கொள்கின்றோம். ஆனால் அந்த பன்றியோ சாக்கடையுடைய அருவருப்பை அது நுகரவில்லை. அதையேதான் ஈஸ்வரப்பற்றை பற்றி சாமிகள் சொல்லும் பொழுதும் அவர் இந்த சாக்கடை அல்லது அசுசையான அசிங்கமான இருக்கும் இடத்திலே தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பார். அருவருப்பான செயல்களைத்தான் செய்து கொண்டிருப்பார். அவரிடம் கேட்கப்படும் பொழுது அவருடைய ஆன்மாவை காட்டி, நான் அருவருப்பான இடங்களில் இருக்கிறேன் என்று நீ நினைக்கின்றாய், ஆனால் என்னுடைய ஆன்மாவிலே நான் சுவாசிக்கக்கூடிய உணர்வு எது என்று நீ பார் என்று, நான் இந்த உடல் பற்றை பிடிக்காதவன், நான் இந்த உடலை விட்டு யாருடைய ஈர்ப்பிலும் சிக்காது ஏகாந்தமாக வின் செல்ல வேண்டும் என்று, அந்த ஏகாந்த உணர்வுகளைத்தான் நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அசிங்கமான இடத்திலே அமர்ந்து அவருடைய செயலாக்கங்களை இதை உற்று பார்த்து அது காட்டப்பட்டு நான் தெரிந்து கொண்ட பிற்பாடுதான் அந்த சாக்கடை எனக்கு தெரியவில்லை, அவர் வளர்த்துக் கொண்ட உணர்வு நினைவாகி எனக்குள் அது உணர முடிந்தது என்று சொல்லுகின்றார். அதன் பிறகு அவர் கொடுத்த அந்த சாக்கடை அள்ளி போட்ட அவர் சொன்ன இரண்டால் அதுக்கு ஒரு உணவை பதிவு செய்கின்றார், அதை முறியடிக்கக்கூடிய உணவை. அதன் பின் அந்த சாக்கடை அள்ளி போட்டதை நானும் குடித்தேன். அவர் ஈஸ்வரப்பற்று முதலிலே அதை குடிக்கின்றார். தேவாமிர்தமாக அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னார். முதலிலே மறுத்தேன். ஆனால் இதையெல்லாம் காட்டி உண்மைகளை உணர்த்த பின் அதை நானும் குடித்தேன், எனக்கும் அது சுவையாக தெரிந்தது என்று சொல்லுகின்றார். இதை போன்றுதான் அந்த நாற்றத்தை பிளந்து நல்ல உணவை சுவாசிக்கூடிய வராகன் போன்று நாமும் இந்த மனித வாழ்க்கையில் நம்முடைய அழுத்தம், வெளியிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் நம் மீது பாய்ந்த பின் நம்மை குறை சொல்வதாகவோ அல்லது நம்மை குற்றம் சொல்வதாகவோ நம்மை தவறான வழியில் அதை அழைத்து செல்வதாகவோ நம்முடைய அழுத்தம் அங்கே கொடுக்கக்கூடாது. அதில் என்ன நல்லது இருக்கின்றது, அதில் இருக்கக்கூடிய நல்லதை நாம் எடுக்க வேண்டும் என்று, அதுதான் குரு பலம் என்று சொல்வது. ஏனென்றால் ஞான குரு முதலிலே சாக்கடை அள்ளி போட்டதை குடிக்க மறுக்கின்றார். ஆனால் அந்த குருவோடு இணைந்து குரு பலம் பெற்ற பின் என்னாலும் அதை குடிக்க முடிந்தது. அந்த சுவையான நிலைகள் எது என்று சுட்டிக்காட்டிய நிலைகள் என்னால் பெருக்க முடிந்தது என்று
அந்த குரு பலமாக ஞானகுரு எதை வளர்த்துக் கொண்டாரோ நமக்கும் இந்த குரு பலம் வேண்டும், இந்த குருவின் மீது பற்று வேண்டும். அதாவது குரு மீது பற்று என்றால் உடலையோ உருவத்தையோ இங்கு சுட்டிக்காட்டவில்லை, அவர்களுக்குள் விளைந்த சத்து. அவர்கள் எதை கூர்மை அவதாரமாக வராக அவதாரமாக தங்களுக்குள் எடுத்து வளர்த்து சப்தரிஷி மண்டலம் அடைவதே மனிதனுடைய கடைசி எல்லை என்று இந்த போன்ற பௌர்ணமி தியானங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வரும்படி செய்து இந்த உடல் பற்றை வளர்க்காதபடி உயிர் பற்றை வளர்த்து, இந்த உயிர் பற்றை வளர்த்தவர்கள் உயிரோடு ஒன்று என்றும் அழியாத நிலையில் எங்கே எந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இன்று நாம் இந்த சொந்தத்தோடு வாழக்கூடிய நிலைகளை விடுத்துவிட்டு உயிரோடு ஒன்றி வாழ்வதே நமக்கு நிலையான சொந்தம். உயிரோடு ஒன்றி ஒளியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த சப்தரிஷி மண்டலம், அந்த மகரிஷிகள் ஞானிகளே நமக்கு சொந்தம் என்று அந்த சொந்தத்தை, அந்த சொந்தங்களோடு நாம் வாழ வேண்டிய நாட்களை எண்ணி அதையேதான் நமக்கு அடிப்படையாக வைத்திருக்க வேண்டும். நம்முடைய இருப்பிடம் இந்த பூமி அல்ல, சப்தரிஷி மண்டலம்தான் என்பதை ஆழமாக அழுத்தமாக நமக்குள் நினைவு கொண்டு வர செய்து அதை முன்னணியிலே, அதை முகப்பிலே வைக்க வேண்டும். மற்ற எல்லாவற்றையும் பின்னாடி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு காரியத்தை சாதிக்கப் போகின்றோம், இந்த காரியம் நடக்கவில்லை என்றால் என்ன சொல்லுகின்றோம்? முதல்ல சொன்னது கொண்டு பக்தி மார்க்கத்தில் சொல்வது கொண்டு ஆத்ம சித்தி செய்தேன், தியானம் செய்தேன், எல்லாம் செய்துதான் இப்படி செய்தேன், ஆனால் நடக்கவில்லையே என்று எண்ணுகின்றோம். ஏனால் இது மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் அப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் தனக்கு என்று வரப்பட போகும்போது அந்த பழக்கம், அந்த பயிற்சி இல்லை என்றால், உயிரிலே பட்ட உணவு அந்த அழுத்தம் கூடிவிட்டால், இப்பொழுது நான் சொல்லுகிறேனே சப்தரிஷி மண்டலம் தான் நான் போகப் போகின்றேன், எப்படி இருந்தாலும் நான் தியானம் செய்கின்றேன், சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த நினைவுகள், உணர்வுகள், எண்ணங்களை அதுவே மாற்றி அமைத்து வேதனையோ அல்லது உடலில் நோயோ அல்லது சிக்கலான நிலைகளை கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் என்ன வாழ்க்கை என்று ஒரு நொடிக்குள் இந்த நினைவு உணர்வு அனைத்தையும் மாற்றிவிடும். ஏனென்றால் இந்த உடலை விட்டு நாம் எந்த எண்ணத்தோடு நமது உயிரான்மா பிரிய வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் அந்த கடைசி நேரம் நம்முடைய நினைவு துருவ நட்சத்திரத்தின்பால் சப்தரிஷி மண்டலங்களின்பால் இருக்க வேண்டும். உடலை விட்டு பிரியும் பொழுது நம்முடைய நினைவு துருவ நட்சத்திரத்தின்பால் சப்தரிஷி மண்டலங்கள் இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது இருந்தே அந்த எண்ணத்தை, அந்த உணர்வை நாம் தயார் செய்து நமக்கு முன்னணியில் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அதை பழக்கப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும், அதை பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் உடலை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர்கள் மூதாதையருடைய ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்து அவர்கள் தான் நம்மை உருவாக்கினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு எல்லை தெரியவில்லை. நம் குரு காட்டிய நிலைகளை இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டோம். அதைத்தான் உங்களுக்கும் வழிகாட்டி முன்னோர்களை அங்கே அனுப்பி நம்முடைய தூதுவர்களாக அங்கே செலுத்த வேண்டும். அவர்களை முதலில் அங்கே அனுப்பினால் நாமும் அங்கே அவர்கள் வழியிலே செல்ல முடியும், அப்படித்தான் போக முடியும். என்றால் நமது குருநாதருடைய சில உபதேச கருத்துக்களை எல்லாம் ஊண்டி பார்த்தோம் என்றால் சில இடங்களிலே மாறுபட்ட கருத்துக்களை சொல்வார்கள். உதாரணமாக வின்சென்ற நிலைகளிலேயே அகஸ்தியன் தன்னிச்சையாக வின்சென்றான் என்றும் சொல்லியிருப்பார். ஆனால் சில உபதேசங்கள் அரிதாக, அதாவது எங்கேயோ ஓர் இடத்திலே பார்த்தோம் என்றால் அகஸ்தியன் தன் சீடர்களை வைத்து முந்தி அதன் வழிதான் வின்சென்றான். அகஸ்தியன் மட்டுமல்ல, போகர், வியாசர், வான்மீகி, கோலமா மகரிஷி, இவர்கள் எல்லாம் சீடர்களை வைத்துத்தான் வின்சர்கள் என்று சொல்வார். ஈஸ்வர பற்றி சொல்லும் பொழுதும் அப்படித்தான் சொல்லி எல்லா மகான்களையும் எல்லோரையும் சுட்டி காட்டிவிட்டு கடைசியில் அவருக்கும் நான் உடல் வாழ்க்கையிலே நஞ்சை எல்லாம் வென்றேன், என் உணர்வுகள் எல்லாம் ஒளியாக மாறியது, நான் ஒளியாக மாறினாலும் எனக்கு, அதாவது என்னுடைய ஆன்மாவை என்னை உந்தித் தள்ளுவதற்கு ஒரு சக்தி தேவைப்படுகின்றது, அதற்காகத்தான் உன்னை நான் தயார் செய்தேன், உனக்கு இந்த வழியை கற்றுக் கொடுக்கின்றேன் என்று இதையும் சொல்லுகின்றார். ஆக இந்த வாழ்க்கையில் முதலில் சொன்னோம் அல்லவா, நான் அவருக்காக வாழ்கின்றேன், என் பிள்ளைகளுக்காக வாழ்கின்றேன், என் தாய் தந்தைக்காண்டி வாழ்கின்றேன், அவருக்காண்டி செய்கின்றேன், இவருக்காண்டி செய்கிறேன் என்று நம்முடைய முகப்பு எங்கெங்கேயோ போய்க் கொண்டிருக்கின்றது. கடைசியில் அதில் நாம் முழுமை அடைகின்றோமா, நிறைவு பெறுகிறோமா என்றால் இதுதானே வாழ்க்கை என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் குருநாதர் அதைத்தான் இங்கே இந்த உடலை விட்டு நாம் பிரிந்தால் நம்முடைய ஆன்மாவை விண் செலுத்துவதற்கு இங்கே நாம் ஒருவரை
அவசியம் தயார் செய்து வைக்க வேண்டும். விண் செல்ல வேண்டியவன் உணர்வு நமக்குள் அழுத்தமாக இருக்க வேண்டும். தப்பித்தவறி நாம் தெரிந்தாலும் நம்முடைய ஆன்மாவை விண் செலுத்துவதற்கு இங்கே அதற்குண்டான உந்து சக்திகளை நாம் தயார் செய்ய வேண்டும். இது மிக முக்கியமானது. அதனால்தான் குரு சில இடங்களிலே அவருடைய சீடர்களின் துணை கொண்டுதான் அவ்வளவு பெரிய ரிஷிகளும் விண் சென்றார்கள். ஒரு சில ரிஷிகளை பற்றி பெயர் குறிப்பிடாமல் அவர்கள் எல்லாம் மக்களை தேடி வந்து அவர்களுடன் பழகி அவருடைய துன்பங்களை நோய்களை நீக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டி அவர்களுக்கு இந்த என் உடலை விட்டு இந்த ஆன்மா பிரிந்தால் என்னை இந்த எல்லைக்கு நீ உந்தி விண் செலுத்த வேண்டும் என்று அவர்களை தயார் செய்து இப்படி சாதாரண மனிதர்கள் மூலமாக அவர்கள் உந்தி செலுத்தக்கூடிய நிலையில் வழியாகத்தான் ரிஷிகள் விண் சென்றுள்ளார்கள். இப்படி எத்தனையோ பேர் சென்றுள்ளார்கள் என்று சொல்லுகின்றார். ஏன்னா நாம் பார்ப்பது லேசாக தெரியும். சப்தரிஷி மண்டல உணவை நினைத்துக் கொண்டிருந்தால் நாம் அங்கே போய்விடலாம் என்று சாதாரணமாக சொல்லலாம். ஆனால் அதற்கு நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு இது போன்ற பயிற்சியை நாம் செயல்படுத்த வேண்டும். அதனால்தான் இந்த பௌர்ணமி தியானம் என்பதை குருநாதர் நமக்கு உருவாக்கி கொடுத்து இதுபோன்று நம்முடன் பற்று கொண்டு பழகிய இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டவர்கள் அதை நாம் சந்தர்ப்பத்திலே உடலை விட்டு பிரிந்தாலும் நாம் பழகி கொண்ட அந்த நண்பர்கள் அந்த விண் செலுத்தக்கூடிய உணர்வுகளை வளர்த்து கொண்டவர்கள் அவர்கள் மூலமாக நாம் விண் செல்ல முடியும் என்று இதைத்தான் கூட்டமைப்பு என்று பௌர்ணமி என்று நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் உணர்வுகள் அனைத்தையும் இன்று நாம் பௌர்ணமி தியானம் செய்கின்றோம். பௌர்ணமி தியானம் குறிப்பாக ரொம்ப முக்கியமானது என்று சொல்வதனுடைய நோக்கமே இந்த கூட்டமைப்பு உருவாக்க வேண்டும். ஆக ஈஸ்வரப்பட்ட எப்படி தனக்கு ஒரு துணை தேவை என்று ஞானகுரு வேணுகோபாலசாமிகளை தயார் செய்தாரோ அதை போன்று நாமும் அத்தகைய ஒரு கூட்டமைப்பிலே இணைந்திருக்க வேண்டும். அந்த கூட்டமைப்பிலேயே நாம் என்றும் வாழ வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் திரும்பவும் அதில் குருநாதர் சொன்ன நுணுக்கமானதை மட்டும் சொல்லுகின்றேன். உடலை விட்டு பிரிந்தால் அந்த ஆன்மாவுக்கு முகப்பு சப்தரிஷி மண்டலத்தின்பால் இருக்க வேண்டும் அல்லது துருவ நட்சத்திரத்தின்பால் இருக்க வேண்டும். அது அவர் வளர்த்துக் கொண்டாலும் சரி அல்லது அவர் தியானமே செய்யவில்லை என்றாலும் கூட நாம் அந்த முகப்பை அவருக்கு இணைக்க வேண்டும். என்றால் போகரை பற்றி சொல்லும் பொழுது ஈஸ்வரப்பட்டர் அவன் பெரிய திருடன், வானத்தையே திருடினான். ஆனால் விண் செல்லக்கூடிய பாதை அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு அந்த முகப்பை நீ ஊட்டு, விண் செல்லும் பாதையை ஊட்டு, அந்த உயிரான்மாவை நீ உந்தி செலுத்து என்று சொல்லப்படும் பொழுது அப்பொழுதுதான் ஞானகுரு கேட்கின்றார், சாமி அவர் இருக்கும் இடத்திலே தான் நாம் இவ்வளவு விஷயங்களை நீங்கள் எனக்கு சொன்னீர்கள், அவ்வளவு பெரிய சக்தி பெற்றார் என்று சொல்லினீர்கள், அவ்வளவு சக்தி பெற்ற ஆன்மாவை நான் எப்படி விண் செலுத்துவது என்று அவருக்கு தயக்கம் வருகின்றது. மீண்டும் அவரிடம் சொல்லி அந்த விண் செலுத்தக்கூடிய அந்த விண் செல்லக்கூடிய அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணையக்கூடிய அந்த உயர்ந்த சக்தியை அது பெற வேண்டும் என்று நீ அவரிடமே ஆசி பெற்று அவருடைய அருள் உணர்வுகளை ஆசியாக பெற்று நீ அதன் மூலமாக விண் செலுத்தி என்று இந்த முகப்பு என்பதையும் உந்தி செலுத்தி என்ற அந்த சப்தரிஷி மண்டலத்திற்கு செல்லக்கூடிய விண் செல்லக்கூடிய பாதையாக நினைவுபடுத்தி 5300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த போகமா மகிழ்ச்சியையும் குருநாதர் ஈஸ்வரப்பட்ட சொன்ன முறைப்படிதான் விண் செலுத்துகின்றார். ஆனால் 5300 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தாலும் வேறு கூட்டிற்குள் செல்லவில்லை. ஆனால் இன்று நாம் சாதாரண மனிதர்களாக வாழ்கின்றோம். நம்மால் அப்படி வாழ முடியுமா? நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அவ்வாறு பரிபக்குவமாக இருக்கிறதா? அதை இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அந்த விண் செல்லக்கூடிய இந்த முகப்பு அதுதான் அடிப்படை என்று சொல்வது. நம்முடைய நினைவு எப்பொழுதுமே அங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அழுத்தம், அதுதான் அழுத்தம் என்று சொல்வது. அந்த அழுத்தம் சரியாக இருந்தால் உயிர் எப்பொழுதுமே, அதாவது நம்முடைய நினைவு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நேற்று ஆத்மசித்தி செய்யும் பொழுதும் சொன்னேன், டக்கென்று தீமைகளை பிளந்து அந்த ஞானிகள் உணர்வை ஓப்பன் செய்ய வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லுகின்றார். இதெல்லாம் அவருடைய பரிபாஷைகள் தான். அதாவது நாம் தியானம் 1 மணி நேரம் செய்கிறோம், 2 மணி நேரம் கூட செய்கின்றோம். ஆத்மசித்தி எடுத்துக்கொண்டால் 10 நிமிடம், 1/4 மணி நேரம் கூட செய்கின்றோம். ஆனால் கண்ணை மூடி கண்ணிமைக்கும் நேரத்திற்குள்ளே நாம் டக்கென்று அந்த ஞானிகளுடைய உணர்வுகளை நாம் அந்த பாதையை திறக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். நம்முடைய நினைவுகள் சதா புருவ மத்தி
நமது உயிர், துருவ நட்சத்திரம், ஞானகுரு, மாமகரிஷி, ஈஸ்வராய குருதேவர், சப்தரிஷி மண்டலம் என்று இப்படி நம்முடைய உயிரிலே இந்த ஒளிகள் மோதிக்கொண்டே இருக்க வேண்டும். பூர்வ மத்தி, துருவ நட்சத்திரம், சப்தரிஷி மண்டலம், ஞானகுரு, ஈஸ்வர பற்று என்று இப்படி இந்த உணர்வுகள் ஓடிக்கொண்டே இருந்தால், நாம் புறத்தில் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும், எந்த நினைவுகளில் இருந்தாலும், இந்த உணர்வு நம்மை அந்த குருநாதர் சொல்லுகிறார் அல்லவா, அழுத்தம் என்றும் உங்கள் நினைவை விண்ணிலை செலுத்துங்கள் என்று சொல்லுகின்றார் அல்லவா, விண்ணிலை செலுத்துவதற்கு முதலில் நமக்கு பழக்க வேண்டும். இப்படி பழகிவிட்டோம் என்றால் பூர்வ மத்தியை நினைக்க, உயிரை நினைக்க, துருவ நட்சத்திரத்தை நினைக்க, சப்தரிஷி மண்டலத்தை நினைக்க, ஞானகுருவை நினைக்க, மாமகரிஷி, ஈஸ்வராய குருவை நினைக்க, மகரிஷிகளை நினைக்க, நம்முடைய நினைவுகள் தன்னிச்சையாக விண்ணுக்கு போகும். அப்படி ஒரு பழக்கம் வந்துவிட்டால் நம்முடைய முகப்பு, அதான் உத்தராயணம் என்று சொல்வது. தட்சிணாயனம், உத்தராயணம் என்றால் அது அந்த காலகட்டத்திலே நாம் வீட்டிலே பார்த்தோம் என்றால் விசித்திரமாக இருக்கும். திடீரென்று வெயில் நம் வீட்டிலே ஒரு பக்கம் சுவரிலே அடித்துக் கொண்டு ஒரு 10 நாளில் பார்த்தோம் என்றால் அப்படியே விஞ்ஞானத்தில் சொல்லுகிறார்கள், பூமி 23 டிகிரி அது திரும்புகிறது என்று. அதுபோன்று அந்த திருப்பத்தின் வாயிலாக வெயில் இந்த பக்கமாக அடித்தது சடார் என்று இந்த பக்கமாக மாறிவிடும். ஒரு 10 நாட்களில் மாறிவிடும். ஏனால் பூமி அவ்வாறுதான் இந்த சூரியனை சுழண்டு வருகின்றது வருடந்தோறும். அதுபோன்று நம்முடைய நினைவுகள் எப்பொழுதுமே ஒரு நட்சத்திரத்தின்பால், சப்தரிஷி மண்டலத்தின்பால், நாம் உயிரின்பால், நாம் குருவின்பால், மகரிஷிகளின்பால் எப்பொழுதுமே திருப்பமாக இருக்க வேண்டும். அந்த பூமி எப்படி சடார் என்று திரும்பிய இந்த வித்தியாசத்தை உணர்கின்றமோ, இதுபோன்று நாம் இந்த புவியின் ஈர்ப்பின் பட்டியலை எத்தகைய செயலை செய்து கொண்டிருந்தாலும், எத்தகைய முக்கியமான பணியாக கடமை என்று செய்து கொண்டிருந்தாலும் கூட இந்த நினைவு உள் நினைவுகளாக அழுத்தமாக, அதாவது கடலுக்கடியிலே அழுத்தம் இருக்கிறது என்று சொல்ல, அதுபோன்று அழுத்தம் இருக்க வேண்டும். ஆகவே குருநாதர் சொன்னதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு அந்த விண் செல்லக்கூடிய நிலைகளாக இந்த அழுத்தத்தை இன்றைய தியானத்திலே குரு சொன்ன அந்த பதிவை நாம் ஆழமாக மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து நம் உயிரிலே அழுத்தமாக அந்த குரு அருளால் நாங்கள் அனைவரும் என்றால் இங்கு தியானம் செய்பவர்கள் மட்டுமல்ல, அவள் குடும்பத்தாரும், அவள் யாரையெல்லாம் சந்திக்கின்றால், யாரெல்லாம் பழகிய எல்லோருக்குமே, அதாவது நம்முடைய இருப்பிடம் என்று குருநாதர் எதை குறிப்பிடுகின்றாரோ, நம்முடைய சொந்த பந்தம் என்று எந்த இடத்தை குறிப்பிடுகின்றாரோ, அந்த பிறவியில்லா நிலை என்னும் அந்த எல்லையை அடையக்கூடிய சந்தர்ப்பமாக இன்றைய தியானம் அந்த சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த உணர்வோடு நாம் தியானிப்போம். இது எல்லாமே சாமிகளுடைய உபதேச கருத்துக்களிலே உண்டு. எதுவும் புதிதாக சொல்லவில்லை. அவருடைய உபதேச கருத்துக்களை மீண்டும் மீண்டும் கேட்டால் அது எப்படியெல்லாம் அந்த குருவினுடைய உணவு, குருவினுடைய பலமாக மாறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். நேற்றும் சொன்னேன், இன்றும் சொல்லுகின்றேன். ஒரு நட்சத்திரத்தின் பேரொழி எங்கள் தாய் தந்தை இரத்த நாளங்களிலே கலந்து ஒரு உடல் முழுவதும் படர்ந்து ஒரு உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளை உருவாக்கி அணுக்களும் பெற வேண்டும் என்று நாம் தியானிக்கின்றோம். தியானம் முடிந்த பின்பு ஆனால் அந்த இடத்திலே மீண்டும் அவர் ஞாபகப்படுத்துகின்றார். சில பேர் நினைக்கலாம், எங்கள் தாய் தந்தையர் உடலுடன் இல்லையே. ஒரு சிலர் அவ்வாறு எண்ணுவதில்லை என்றும் சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த இடத்திலே குருநாதர் நினைவுபடுத்தி நாம் இவ்வாறு தியானிக்கின்றோம். அவர்கள் உடலுடன் இருந்தார்கள் என்றால் அவர் ரத்த நாளங்களிலே கலக்க அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளை உருவாக்கி அணுக்களும் அந்த சக்தி பெறும். ஆனால் அவர்கள் உடலிலே இல்லை என்றால் அந்த தாய் தந்தையருடைய உணர்வுகள் நம் உடலிலே உண்டு. நம் உடலிலே அத்தகைய அணுக்கள் உண்டு. அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் அவர்களை மனப்பூர்வமாக எண்ணி செய்தாலும் அந்த சக்தி, அந்த சத்து நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு இது ஊட்ட சக்தியாக அமைந்து நமக்குள் உயர்ந்த சக்தியாக இது அமைகின்றது. சொல் ஒன்றுதான். தாய் தந்தையருடைய ரத்த நாளங்களை கலக்க வேண்டும் என்றுதான் நினைவலைகளை, உணர்வுகளை சுவாசித்து நாம் பாய்ச்சுகின்றோம். அதான் குரு பலம் என்று சொல்வது. ஏனால் குருவுக்கு தெரியும் எதை, எப்படி, எந்த வித்தை எப்படி வீரியமாக்க வேண்டும், எப்படி அதை ஒளியாக மாற்ற வேண்டும். அது அந்த நுட்பங்களை எல்லாம் தெரிந்துதான், அதாவது அதனுடைய உட்பிரிவுகள் என்று சொல்லலாம். அதைத்தான் லேசாக நம்மிடம் குருநாதர் பரிபாஷை என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுகின்றார். அந்த குருநாதருடைய பரிபாஷைகளை நாம் பதிவு செய்து அந்த குருவின்பால் நினைவை செலுத்தணும் என்றால், சரி சாமி ஏதோ காரணமாகத்தான் இதை செய்ய சொல்லியிருக்கின்றார், இதை செய்வோம், இதை
உண்மைகளை உணர வேண்டும் என்று நினைவை இப்படி செலுத்தினோம் என்றால் எங்கள் சொன்னதை முதலில் செய்ய வேண்டும். ஆனால் சொன்னதை மட்டும் செய்கிறேன் என்று அப்படி போய்விடக்கூடாது. நமக்கு அந்த சந்தேகம் வருகின்றது, குருவிடம் கேட்க வேண்டும். அதான் அழுத்தம். சாமி சொல்லியிருக்கிறார் என்று கண்மூடித்தனமாக செய்யக்கூடாது. சொல்லியிருக்கிறார் என்று மற்றவர்களை கட்டுப்படுத்தி இல்லை சாமி இப்படிதான் சொல்லியிருக்கிறார் என்றும் வலியுறுத்தக்கூடாது. சொன்ன நிலைகளை நாம் அந்த குருவோடு நாம் வினா எழுப்பி இந்த உண்மைகளை நாம் உணர வேண்டும் என்று அழுத்தமாக எண்ணினால் அந்த உணர்வு அவர் சொல்லுகிறார் அல்லவா, யாம் சொன்ன முறைப்படி என்பார், பரிபாஷை என்பார். அந்த பரிபாஷையினுடைய உள்ளர்த்தங்கள் என்றால் இப்பொழுது சொன்ன உபதேச கருத்தை நானும் பதிவு செய்திருக்கின்றேன், ஆனால் நினைவுகள் இல்லை. ஆனால் மற்றவர்கள் என்னிடம் கேட்கும் பொழுது இதைத்தான் பதிலாக சொன்னேன். ஆனால் பதிலாக சொன்ன பிற்பாடு இந்த உபதேசத்தை மீண்டும் கேட்கும் பொழுதுதான் அந்த குருவினுடைய ஞான குருவினுடைய தொடர்பு அவருடைய உணர்வுகள் நம் உடலுக்குள் அது சுவாசித்தோம் என்றால் நம்மை அறியாமலேயே அவர் குருவிடம் இருந்து எந்த ஞானத்தை பெற்றாரோ அந்த ஞான உணர்வாக நம்மை தன்னிச்சையாக இயக்கும். அதனை நம்முடைய சொல் நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடியது அந்த குருவின் சொல்லாகவே வரும். ஆகவே அந்த குருவினுடைய சொல்லாகவே குருவினுடைய வாக்காகவே அமைய வேண்டும் என்றால் அவருடைய உபதேச கருத்துக்களை மீண்டும் மீண்டும் நாம் பதிய வைக்க வேண்டும். அவர் சொன்ன முறைப்படி அழுத்தம் முதலில் சொன்னேன் அல்லவா, யாரும் குறையாக சொல்வதற்கல்ல, குறையாகவும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஈஸ்வரப்பட்டிடம் அவர் எப்படி அடி வாங்கி பல ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் தாங்கிக் கொண்டு அவர் சொன்ன உணர்வு மீது பற்று கொண்டு அதையே அவர் எப்படி செய்தாரோ, ஒரு குளவியின்பால் சிக்கப்பட்ட புழு வேறு எங்கும் அவருடைய நினைவில் செல்லாதபடி குளவியே எண்ணிக்கொண்டிருந்ததோ, இதை போன்று இந்த வாழ்க்கையில நாம் இந்த உலகத்திற்காக குடும்பத்திற்காக அவருக்காக என்று சொல்லக்கூடிய இந்த கௌரவ உணர்வுகளை எல்லாம் விடுத்துவிட்டு குரு சொன்ன முறையில் குரு சொன்ன வழியில் நான் இதை செய்கின்றேன். அந்த குரு சொன்ன நிலையில் எனக்குள் வளர்கின்றது, அதுவே எனக்கு நிரந்தரமானது என்று அந்த குரு பலம் வேண்டும். அந்த குரு பலத்துடன் நாம் இந்த தியானத்தை ஆத்மசக்தி செய்து அனைத்தையும் செய்தோம் என்றால் நம்முடைய சொல் நிச்சயம் குருவினுடைய சொல்லாக இருக்கும், ஞானிகளுடைய வாக்காக இருக்கும். ஆகவே அவர் சொன்ன அந்த அழுத்தம் என்ற நிலைகளை மைய கருத்தாக வைத்து அந்த குருவினுடைய உணர்வு எல்லோருக்கும் இந்த பூமியில வாழக்கூடிய அனைவருக்கும் இந்த பௌர்ணமி தியானம் என்று அந்த விண்ணுலகம் செல்லக்கூடிய விண் செலுத்தக்கூடிய அந்த சக்தி எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்று இப்பொழுது நாம் தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அதனால்தான் இப்படி சொல்லும் பொழுது இது வெறுமன ஒரு சொல்லாக சொல்லிவிட்டு சொல்பவரும் போய்விடக்கூடாது. தியானத்திலே கலந்து கொண்டவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடல் பெருங்குடலை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று அதே ஒரு வாயிலை உச்சரிப்பது போன்றோ அல்லது அதே மனதிற்குள் திரும்ப திரும்ப நினைப்பது போன்றோ இல்லாமல் இந்த தியானம் இருக்கிறோம் என்றாலே அந்த உபதேச கருத்துக்கள் நம்முடைய அந்த ஞான குருவுடைய நினைவு உணர்வுகளை இணைந்து அந்த உணர்வோடு தியானிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நாம் சிறுகுடல் பெருகுடல் நினைக்கின்றோமா, கண்ணின் நினைவு உடலுக்குள் செலுத்துகின்றோமா என்பதை விட குரு நமக்காக பாய்ச்சக்கூடிய அந்த உயர்ந்த சத்து, அந்த சுவாசம், அவரிடம் விளைந்த அந்த உணர்வு, அந்த அலைகள், அது நம்முடைய ஈர்ப்பிலே இருக்க வேண்டும், அது நம் சுவாசத்திலே இருக்க வேண்டும், அது நம்முடைய தியானத்திலே அதுதான் மூல கருவாக இருக்க வேண்டும். அந்த உணர்வை சுவாசித்தாலே போதுமானது. ஏனால் திருவுடல் பெருவுடல் நாம் பார்த்ததில்லை, அது எங்கே இருக்கின்றது, எப்படி இருக்கின்றது, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் சொன்னதை நாம் சொல்லுகின்றோம், சொன்ன முறைப்படி செய்கின்றோம். ஆனால் சொன்ன உணர்வோடு அவர் உணர்வோடு கலந்து அந்த சக்தியை அவர் காட்டிய முறைப்படி நாம் இதை செய்தோம் என்றால் ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், எங்கே செய்கின்றது, அந்த அணுக்கள் நமக்குள் எப்படி விளைகின்றது, அதை மற்ற எதுவுமே நாம் எண்ணவில்லை என்றாலும் அந்த அணுக்கள் நமக்குள் விளைய தொடங்குவதை அந்த ஞான வழியில நாம் செல்வதை மற்றவர்களை காட்டிலும் முறைப்படி நாம் செய்யப்படும் பொழுது அது தனித்துவமாக அந்த குருவினுடைய உணர்வாக இயங்குவதை நிச்சயம் உணர முடியும். என்னால் தியானம் என்றாலே அதுதான் அதனுடைய அர்த்தம். நல்லதை நாம் வளர்க்க வேண்டும். நல்லதை சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, நல்லதை சொல்லிக் கொண்டிருந்தால் அது பக்தி. அது வெறுமன நாம் சொல்லிக் கொண்டிருப்பதை காட்டிலும் குருவின்பால் அந்த பலத்தோடு நாம் வளர்க்கக்கூடிய திறனாக நாம் தியானம் இருக்க வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடல் பெருங்குடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. என்னால் இந்த சொல்லக்கூடிய இந்த துணி என்று சொல்லலாம்,
குருநாதருடைய உபதேசங்களை கேட்டு அவர் எப்படி சிறு உடல் பெருங்குடலுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை அது பெரும் அந்த உணர்வாக அவர் சொல் வெளிப்படுகின்றதோ, அந்த தொனி, அந்த நாதம், அந்த சுருதி, அந்த உணர்வு நமக்குள் பதிவாகிவிட்டால், என்னால் அவரை சந்தித்தவர்கள் அவர்களை கேட்டு இருக்கலாம், ஆனால் அவரை சந்திக்காதவர்கள் உபதேச கருத்துக்களிலே இது உண்டு. அந்த பதிவை நினைவு கொண்டு வந்தார். முதலில் சொன்னது போன்று ஈஸ்வரப்பற்றன் ஞானகுரும் எப்படி காற்றிலே 6 மாத காலங்கள் அவரும் இவரும் தெரியாதபடி இந்த சக்தியை வளர்த்துக் கொண்டார்கள். அதே போன்று நாம் இந்த உடலான கூட்டிற்குள் இருந்தாலும் இந்த ஞானகுருடைய உணர்வுகள், மாமகரிஷி ஈஸ்வராய குருவனுடைய உணர்வுகள் ஒரு குழவி போன்று அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை இந்த உடலுக்குள் அவர்கள் பாய்ச்சும்படி, அந்த உணர்வை நாம் கவரும்படி, அந்த உணர்வை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக அது அமையும் பொழுது, அந்த புழு எப்படி குழவியாக மாறியதோ, நாம் இந்த மனித உடலில் இருந்து ஞான குருவை போன்று, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை போன்று, அதிர்ஷ்டின் துருவ நட்சத்திரமாக ஆனது போன்று நாமும் அந்த ஒளி உடல் பெற முடியும். இந்த ஒளி உடல் பெறுவதற்குத்தான் நாம் இதை செய்யணும். அதனால அந்த உணர்வோடு செய்ய வேண்டும். அந்த அழுத்தம் முக்கியம் என்று சொல்வது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. முதலில் சொன்னது போன்று நம்முடைய நினைவுகள் ஒரு சர்க்குலேஷன் போன்று புருவ மத்தி ஈஸ்வரா என்று உயிரோடு ஒன்றிய உணர்வு, நம்முடைய கண்ணின் நினைவு, ஞானகுரு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர், துருவ நட்சத்திரம், நம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், அந்த உருவாக்கிய அணுக்கள் என்று சாமிகள் சொன்ன மாதிரி அந்த டக்கென்று அந்த வாக்கு எப்படி கொடுக்கின்றாரோ டக்கு டக்கென்று துருவ நட்சத்திரத்தின்பால் செல்வதும், அந்த சக்திகளை இழுத்து கவர்வதும், புருவமத்தி கொண்டு வருவதும், நம் உடலுக்குள் பாய்ச்சுவதும், அந்த அணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி சுவாசிப்பதும் என்று இப்படி ஒரு சர்க்குலேஷன் நம்முடைய தியானம் அலை அலையாக ஒரு சர்க்குலேஷன் போன்று இருக்க வேண்டும். அப்பொழுது நாம்
எந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்துகின்றமோ அதனுடைய ஈர்ப்போட்டத்திலே நம்முடைய நினைவுகள், உணர்வுகள், எண்ணங்கள் அனைத்துமே ஒன்றுபடுகின்றது. இப்பொழுது நாம் மனித கூட்டத்துடன் நாம் வாழுகிறோம் என்று சொன்னாலும் அந்த ஞானிகள் மகிழ்ச்சிகள் கூட்டத்திலே இணைந்து கொள்வதற்கு, அந்த இனமாக நாம் மாறுவதற்கு இது உதவியாக இருக்கும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நரம்பு மண்டலங்கள் முழுவதும் படர்ந்து நரம்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது போகமா மகரிஷியை நினைவு கொண்டு வந்து ஞான குருவின் அருளால் அந்த போகமா மகரிஷியினுடைய அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற்று அவர் போதித்த காந்தத்தை உருவாக்கும் அந்த காந்த சக்தி எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் ஒரு நிமிடம் இயங்கி தியானிப்போம். காந்தத்தை உருவாக்கும் காந்த சக்தி எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று போகமா மகரிஷி எண்ணி ஞான குருவினுடைய அருளால் அந்த சக்தி எங்கள் நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த அமிலங்கள் அனைத்தும் அந்த சாந்தத்தை உருவாக்கும் அந்த காந்த சக்தி பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். காளிங்கநாதருக்கும் போகருக்கும் தர்க்கம் வரும்பொழுது அவர் உடல் கூறுகளை அந்த நோய்களை நீக்க தாவர இன சத்துக்களை உபயோகித்தாலே போதுமானது என்று சொல்லும் பொழுது அவருடைய சிஷியனான போகன் இதை மறுத்துவிட்டு நாம் எடுக்கக்கூடிய நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் அது தசைகளாக விளைந்து தசைகளில் உள்ள நோய்களை அல்லது உறுப்புகளில் உள்ள நோய்களை அகற்றினாலும் நாம் உற்று பார்த்து நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் ஊழ்வினையாக பதிவாகி இப்படி நாடி நரம்புகளில்
அதனுடைய வித்துகளாக அந்த சுவாச அலைகள், அதான் வெப்ப அலைகள் என்று சொல்வது, காந்த அலைகள் என்று சொல்வது, அது மீண்டும் அதை சமப்படுத்தவில்லை என்றால், அதை மாற்றி அமைக்கவில்லை என்றால் மீண்டும் அந்த நோய் வரும். ஆகவே அந்த காந்த சக்தி அந்த அணுக்களை சமப்படுத்தக்கூடிய சக்தியாக, அதனுடைய வீரியத்தை வலுவளக்கு செய்யும் நிலையாக நாடி நரம்புகளில் அந்த அருள் உணர்வுகளை சுவாசிக்க வேண்டும் என்று அதைத்தான் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். ஏனால் இந்த சாந்த குணம் நமக்கு மிகவும் அவசியம் தேவை. சாந்த குணம் என்பது வேறு, அமைதியாக இருப்பது என்பது வேறு, பொறுமையாக இருப்பது என்பது வேறு. சாந்தம் என்றால் அமைதிப்படுத்தக்கூடிய நிலையோ அல்லது தனித்த நிலையில் அவ்வாறு சொல்ல முடியாது. மற்றவர்கள் எதை பேசினாலும், எதை சொன்னாலும், அல்லது வெளியில எது எப்படி நடந்தாலும் அந்த உணர்வு நம்மை இயக்கக்கூடாது. அந்த உணர்வு நம்மை இயக்காதபடி அது என்ன என்பதை மட்டும் தெரிந்து கொண்டு, சரி அதற்கு என்ன செய்ய வேண்டும், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக். இன்று நாம் ஒரு அட்டையை கொடுத்தால் ஒரு பேங்கினுடைய வாசல் திறப்பது போன்று, ஒரு ட்ரெயினுடைய வாசல் திறப்பது போன்று தீமையான உணர்வுகள் நமக்குள் வந்தால் அந்த நேரத்தில் நாம் நமது ஆன்மாவை, நமது உயிரான்மாவை அதை பத்திரப்படுத்தும் நிலையாக அதை உள்ளே புக விடாதபடி அந்த சாந்தம் நமக்கு வேண்டும். அதுதான் சாந்தம் என்று இங்கே சொல்வது. அமைதியாக இருப்பதல்ல, பேசாமல் இருப்பதல்ல. என்றால் அந்த சக்தி நமக்கு தேவை. மற்றவருடைய உணர்வு, பெரிதொரு உணர்வு நம்ம இயக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சாந்தமான சக்தி நம் நாடி நரம்புகளிலே உயர்ந்த சத்தாக நமக்குள் அது விளைய தொடங்கினால், நாம் எதை கண்டும் நம்முடைய முக பாவனைகள், இந்த புலனெறிவுகள், புறத்திலிருந்து வரக்கூடிய உணர்வின் இயக்கத்தால், இப்பொழுது நான் சாதாரணமாக சொல்லுகிறோம் அல்லவா, சொன்ன உடனே அவருக்கு முகம் மாறிவிட்டது, சொன்ன உடனே அவருக்கு முகம் கருத்து விட்டது, சொன்ன உடனே அவருக்கு ஆத்திரம் வந்து விட்டது என்று சொல்லுகின்றன. இந்த உணர்வுகள் எல்லாம் நம்ம இயக்காதபடி, யார் எதை எப்படி எந்த வகையில எந்த உணர்வோடு சொன்னாலும் சரி, அல்லது இயற்கையுடைய மாற்றங்களாக இருந்தாலும் சரி, அந்த உணர்வு நம்மை அந்த கண் இமைக்கும் நேரத்திலே நாம் இந்த உயர்ந்த சக்தியை எடுத்து நாம் நமக்குள் சமப்படுத்த முடியும். அந்த சாந்த குணம் நமக்கு தேவை. அந்த சாந்தம் இருந்தால் குறை காணும் நிலைகளையோ, குறை சொல்லும் நிலைகளையோ, அல்லது தீமையின்பால் செல்லக்கூடிய நிலைகளை மாற்றி அமைக்கும். அந்த சாந்தத்தோடு இணைந்த ஞானமும் விவேகமுமாக நாம் எடுத்த இந்த உயர்ந்த சக்தி நம்மை சரியான வழியிலே அழைத்து செல்லும். அவர் மீண்டும் ஒரு நிமிடம் போகமா மகர்ஷி எண்ணி ஞானகுருநாட்டம், அந்த போகமா மகர்ஷியுடைய அருள்சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று அவர் கொடுத்த வாக்கினை, சாந்தத்தை உருவாக்கும் அந்த காந்த சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். இத்தகைய சார்ந்த உணர்வுகள் வளர்ந்துவிட்டால் நாம் இந்த அருள்வெளியில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எத்தகைய கலக்கமும் வராது, எத்தகைய சந்தேகம் வராது, எத்தகைய குழப்பமும் வராது. அந்த சக்தி பெறுவதற்குத்தான் நாம் இப்பொழுது தியானித்தோம். அந்த அருள் சக்தி எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்று நாம் வேண்டுவோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எலும்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நெஞ்சின் பாகம் உள்ள விழா எலும்புகள் அனைத்திலும் படர்ந்து, குருத்தெலும்பு முழுவதும் படர்ந்து, இந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்து
இந்த ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஏங்கி நாம் அந்த உயர்ந்த சக்தியை அந்த எலும்புகளுக்குள் அந்த ஊனிலே ஆழமாக பதிவாக வேண்டும், அதை இணைய வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி நாம் தியானிப்போம். அந்த சக்தியை நம் உடலில் உள்ள ஊனுகளுக்கு குரு காட்டிய அருள்வழியில் உயிரோடு ஒன்றி அந்த உணர்வுகளை செருகேற்றுவோம். செருகேற்றுவது என்றால் இணைத்தல் என்று பொருள், மாற்றுவதல்ல, இணைக்கின்றோம். துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை நம்முடைய எலும்புக்குள் அது ஊன்களாக, அதாவது ஊன் என்றால் நாம் மீண்டும் மீண்டும் நினைக்கின்றோம், எத்தனையோ நினைவுகள் ஓடுகிறது அல்லவா, அதில் அனைத்திலுமே இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கலந்த உணர்வாக அத்தகைய ஊனாக உருவாக வேண்டும் என்பதே தியானத்தினுடைய நோக்கம். இயற்பினை நேரிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எண்ணிலடங்காத அணுக்கள், எண்ணிலடங்காத வித்துகள் இந்த பூமிக்குள் பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நமக்குள்ளும் பாய்ந்து கொண்டிருக்கின்றது. ஆக அந்த ஒளியான அணுக்களாக நமக்குள் உருவாக வேண்டும் என்று வராகன் அந்த நாட்டத்தை பிளந்து எப்படி நல்லதை எடுத்ததோ, இது போன்று இந்த காற்றில் மறைந்துள்ள அல்லது விண்ணிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை நம் ஈர்ப்பிற்கு கொண்டு வருகின்றோம். நம் ஊனிலே அதை உருவாக்குகின்றோம். அதையே நமக்குள் வித்துகளாக ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் என்று நமது உயிர் சதா சிவமாக்கி கொண்டிருக்கும் நிலையாக அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நமக்குள் சதா சிவமாக்கும் நிலையே இந்த தியானத்தினுடைய இந்த பயிற்சியினுடைய நோக்கம். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் எலும்புகளுக்குள் உறைந்துள்ள அந்த ஊன் முழுவதும் படர்ந்து ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அந்த அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. என்றால் இப்படி நாம் எண்ணி எடுத்து ஏங்கி அழுத்தமாக நாம் பதிவு செய்து விட்டால், இந்த பதிவு செய்தது இப்பொழுது நமக்குள் வித்தாக மாறுகின்றது. பதிவு செய்தது அங்கே ஊணுகளிலே இணைந்தாலும் நாம் இப்பொழுது எண்ணி எடுத்து பதிவு செய்யக்கூடிய இந்த உணர்வு நமக்குள் வித்தாக மாறுகிறது. இந்த வித்தாக மாறியது நமக்குள் சில சந்தர்ப்பங்களில் மாறுபாடான நிலைகள் வந்தால் இது இந்த ஞானத்தை ஒட்டி நம்மை அந்த அலுவலிக்கு அழைத்து செல்லும். ஆக நாம் இதை எண்ணி நாமே இதை நமக்குள் உருவாக்கி நாமே இதை நமக்குள் வலுப்படுத்திக் கொள்ள இந்த உணர்வோடு செய்தோம் என்றால் நம்முடைய எண்ணம் நம்மை காக்கக்கூடிய சக்தியாக வரும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தசை மண்டலம் முழுவதும் படர்ந்து தசைகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் படர்ந்து தோலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்போது இந்நேரம் வரை குருநாதர் உபதேச வாயிலாக பதிவு செய்த அந்த அழுத்தம் என்ற நிலைகள்
நம் உயிரிலும் சரி, நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களிலும் சரி, ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அழுத்தமாக நமக்குள் அந்த சக்தியை உருவாக்கும் நிலையாக நமக்குள் சிருஷ்டித்த அந்த உயர்ந்த சக்திகளை இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் எண்ணி ஏங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து அனைவரது உடல்களிலும் படர்ந்து அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் குரு அருளால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்தின அருள்வாய் ஈஸ்வரா. ஒரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தை இரத்த நாளங்களிலே கலந்து அவர்கள் உடல் முழுவதும் படர்ந்து அவர் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் கணவன் தன் மனைவிக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றும் மனைவி தன் கணவனுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொழி கிடைக்க வேண்டும் என்றும் இருவருமே ஒருவருக்கொருவர் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை ஒரு காட்டி அருள்களிலே இழுத்து கவர்ந்து கணவன் பெற வேண்டும் என்று மனைவி, மனைவி பெற வேண்டும் என்று கணவனும் அந்த உயர்ந்த சக்திகளை நாம் ஒருவருக்கொருவர் பாய்ச்சுவோம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் குழந்தைகள் இரத்த நாளங்களிலே கலந்து அவர்கள் உடல் முழுவதும் படர்ந்து அவர் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்து அவர்கள் அனைவரும் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று மகிழ்ந்து வாழும் அருள்சக்தி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் பெற்று இந்த உலகம் எப்படி உருவானது என்று அகசியன் அகண்ட அண்டத்தையும் அறிந்துணர்ந்தானோ அந்த அகசியன் கண்ட அந்த ஞானம் அனைத்தும் எங்கள் குழந்தைகள் பெற்று அகசியன் இந்த பூமியை சமப்படுத்தியது போன்று எங்கள் குழந்தைகள் இந்த உலகையே சமப்படுத்தக்கூடிய சக்தியாக இந்த உலகை காக்கக்கூடிய சக்திகளாக மகரிஷிகளாக மெய்ஞானிகளாக அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அமர்ந்து தியானம் செய்யும் இந்த இல்லம் முழுவதும் படர்ந்து தரைகளிலும் சுவர்களிலும் வீட்டை சுற்றிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி படர்ந்து இந்த வீட்டிலே வசிப்போர் அனைவரும், இங்கே வருகை புரிவோர் அனைவரும், இந்த இல்லத்தை நினைப்போர் அனைவரும் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்று அவர்கள் அனைவரும் இந்த வாழ்க்கையில் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று சிந்தித்து செயல்படும் அந்த அருமையான சக்தி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் செல்வம் பெற்று செல்வாக்கு பெற்று
செல்வ செழிப்புடன் மன மகிழ்ச்சியுடன் என்றென்றும் அவர்கள் ஞானகுரு காட்டிய அருள் வழியில் அருள் வாழ்க்கை வாழ்ந்து அருள் ஆனந்தம் பெற்று அவர்கள் பார்வையில் இந்த உலக மக்களையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய சக்தியாக இந்த உயர்ந்த உணர்வுகள் எல்லோருக்கும் கிடைத்து எல்லோரிடமிருந்து அது வெளிப்பட வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். இப்பொழுது சப்தரிஷி மண்டலங்களின் பால் நினைவை செலுத்தி குரு அருளால் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் எங்கள் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து அனைவரது உடல்களிலும் படர்ந்து அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் குரு அருளால் அந்த சப்தரிஷி மண்டலத்தின் பேரருள் பேரொளி படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நாம் அனைவரும் கூட்டமைப்பு என்று ஞானகுரு எதை சொன்னாரோ அவர் காட்டிய வழியில் அந்த கூட்டமைப்பாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைவருடைய உணர்வுகளையும் அரவணைத்து அதையும் கூட்டமைப்பிலே இணைத்து ஞானிகள் கூட்டமைப்போடு அதை இணைத்து ஒருமித்த நிலையாக அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை இழுத்து கவர்ந்து சுவாசித்து நாம் எப்பொழுது எங்கே அமர்ந்து இந்த தியானம் செய்கின்றோம் இந்த இடத்திலே சப்தரிஷி மண்டல பேரருள் பேரொளி கவர்ந்து நமக்கு முன் அலை அலையாக அடர்த்தியாக அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை நாம் இருக்கும் இடத்திலே பரவச் செய்வோம். வலுவான நிலைகள் கொண்டு ஏனால் ஒருவர் தனித்து எண்ணுவதற்கும் அனைவரும் சேர்ந்து அனைவரையும் சேர்த்து ஞானிகள் உணர்வோடு இணைத்து அந்த கூட்டமைப்போடு என்று சொல்லும் பொழுதுதான் அது வலுகொண்ட கயிறாக மாறுகின்றது. அந்த வலுகொண்ட கயிறாக அதைத்தான் கூட்டமைப்பு என்று சொல்லுகின்றார், கூட்டாக என்று சொல்லுகின்றார். தனித்த சக்திக்கு அகண்ட அண்டத்தில் எங்குமே மதிப்பு கிடையாது. ஒன்றுடன் ஒன்று இணைந்தால்தான் சக்தி. ஆக மற்றொன்றுடன் நாம் இணைத்துக் கொண்டே சென்றோம் என்றால்தான் வலு கூடும். அந்த வலு கூட்டிய நிலைகளாக சப்தரிஷி மண்டல உணர்வுகளை வேறு எந்த விதமான சிந்தனையும் இல்லாத இழுத்து கவர்ந்து இப்பொழுது நம்முடைய குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிராத்மாக்களையும் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் நண்பர்கள் நாம் அக்கம் பக்கத்திலும் மற்ற நிலையில் கேள்விப்பட்ட இதுபோன்ற ஏனைய எந்த உயிரான்மாவாக இருந்தாலும் எல்லோரையும் குருநாதர் காட்டிய வழியில் அந்த உயிரை ஈசனாக மதித்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஒவ்வொரு உயிராத்மாவுடைய முகப்பிலே ஞானகுரு அவர்கள் அந்த போகருக்கு அந்த முகப்பை எப்படி குருநாதர் காட்டிய வழியில இணைத்தாரோ, ரிஷிகேசத்தில் 1000 வருடம் தவம் இருந்தவருக்கு எந்த முகப்பை இணைத்தாரோ அதை போன்று நாமும் இந்நேரம் வரை நாம் அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை குவித்ததை அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை உடலை விட்டு பிரிந்து சென்ற ஒவ்வொரு அந்த உயிராத்மாவுடைய முகப்பிலே அல்லது அந்த உயிரிலே சப்தரிஷி மண்டல உணர்வுகளை முகப்பாக இணைத்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலங்களோடு இணைய வேண்டும் என்று உந்தி நாம் செலுத்துவோம். எங்கள் குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்களின் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களும் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள் உறவினர்கள் உலக மக்கள் அனைவரது உயிரான்மாக்களும் குரு அருளால் அந்த சப்தரிஷி மண்டல ஒளிக்கடலிலே கலந்து சப்தரிஷி மண்டல ஒளி அலைகளுடன் கலந்து சப்தரிஷி மண்டல ஈர்ப்போட்டத்திலே இணைந்து
உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்கள் அனைத்தும் அவருடைய உடல் பெறும் உணர்வுகள் அனைத்தும் அங்கே கரைந்து உயிரோடு ஒன்றிய அந்த ஒளியின் அறிவாக அவர்கள் உயிரான்மாக்கள் ஒளியாக அங்கே நிலைத்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நாம் எப்படி விண்ணிலிருந்து ஒரு கூட்டமைப்பாக சப்தரிஷி மண்டல உணர்வுகளை கவர்ந்தோமோ, நமக்கு முன் கூட்டியதை வலுவாக்கினமோ, அதை அந்த உடலுடைய விரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களுடைய முகப்புகளிலே இணைத்து விண்ணுக்கு செல்லும் பாதையாக குருநாதர் காட்டிய நிலையில் அவர் உணர்வோடு இணைந்து உந்து விசையாக நாம் அனைவரும் சேர்ந்து அந்த ஆன்மாக்களை நாம் உந்தி விண் செலுத்துவோம். ஒரு 2 நிமிடம் இந்த உணர்வோடு குருநாதர் எப்படி இந்த உணர்வின் ஒளிகளை வெளிப்படுத்தி நமக்குள் ஆழமாக பதிவு செய்துள்ளாரோ அந்த நினைவுகளை நினைவு கொண்டு வந்து அந்த உபதேச கருத்துக்களை எண்ணி எங்கள் குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா. எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள், நண்பர்கள், உலக மக்களுடைய உயிரான்மாக்கள் குரு அருளால் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று இந்த குருவோடு இணைந்து அந்த உணர்வோடு நாம் உந்தி அந்த சப்தரிஷி மண்டலத்திலே அவர்களை இணைப்போம். அவர்கள் அனைவரையும் சப்த ரிஷிகளாக நாம் ஆக்குவோம். நம்முடைய தூதுவர்களாக அவர்களை அங்கே அனுப்புவோம். குருநாதர் காட்டிய அந்த அருள் வழிகள் இந்த பௌர்ணமி அன்று அந்த பௌர்ணமியிலே எந்த ரிஷி எந்த ஞானி இந்த விண்ணுலகம் செல்லும் பாதையை, என்றால் இந்த பூமி மட்டுமல்ல, இந்த சூரிய குடும்பத்தை போன்று எத்தனையோ சூரிய குடும்பங்கள் அது இணைந்து 2000 சூரிய குடும்பமாக வாழ்கின்றது. அந்த 2000 சூரிய குடும்பத்திலும் இது போன்ற துருவ நட்சத்திரம் உண்டு, சப்தரிஷி மண்டலம் உண்டு, இதை போன்ற ரிஷிகளுடைய கூட்டமைப்பும் உண்டு. அது எந்த ரிஷி எந்த ஞானி இந்த உடல் பெற்ற நிலைகள் முழு முதல் கடவுளாக மனிதனாக வளர்ச்சி பெற்ற பின் மனிதனுக்கு அடுத்து எந்த நிலை அடைய வேண்டும் என்று இந்த விண்ணுலகம் செல்லும் பாதையை, அழியா ஒளி செல்லும் பாதையை எந்த ஞானி எந்த ரிஷி அதை காட்டினானோ அந்த ரிஷியினுடைய உணர்வுகள் இன்று அந்த பௌர்ணமி அந்த நிலவு மூலமாக அவருடைய அருள் உணர்வுகள் நமக்குள் விண் செல்லும் அருள் பாதையாக அந்த நல்லாசியாக அவர் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் குருநாதர் காட்டியவர்களில் நினைவு கொண்டு வந்து எந்த ரிஷி எந்த ஞானி இந்த பாதையை காட்டினானோ அவருடைய அருளோடு முன்னோர்களை ஐயா ஒளி சரீரம் பெற செய்ய வேண்டும் என்று தலையாய கடமையாக நாம் இதை செயல்படுத்துவோம். இந்த பௌர்ணமி மூலமாக எந்த ரிஷி எந்த ஞானி இந்த உயர்ந்த உணர்வை நமக்கு ஊட்டிக் கொண்டிருக்கின்றாரோ அந்த சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் அந்த விண் செல்லும் மார்க்கம் கிடைக்க வேண்டும். எல்லோரும் அந்த விண்ணுலகம் சென்று சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்று நாம் இப்பொழுது செய்ததை ஒவ்வொரு நாளும் நாம் எப்பொழுதெல்லாம் தியானம் செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இதை இந்த பதிவை நினைவு கொண்டு வந்து அவர்களை சதா நாம் விண் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அத்தகைய நிலைகளை நாம் அன்றாட வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம் என்று வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது நம் நினைவுகளை வானமண்டலத்திலே செலுத்தி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷியினுடைய அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் மேக கூட்டங்களிலே படர்ந்து அந்த மேகங்கள் அனைத்தும் ஒன்று கூடி மேகங்கள் அனைத்தும் குளிர்ந்து நல்ல மழையாக அருள் மழையாக இந்த பூமி முழுவதும் எல்லா இடங்களிலும்
அந்த மகரிஷிகள் உணர்வு கலந்த நன்னீராக பெய்து ஏரி குளங்கள் அனைத்தும் நிரம்பி அருள் தாவர இனங்கள் செழித்து வளர்ந்து இந்த ஊரும் உலகமும் உலக மக்களும் அனைவரும் அவர்கள் வாழ்க்கையில் இந்த பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளி சரீரம் பெறக்கூடிய அந்த அருள் சக்தியை அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று இந்த பௌர்ணமி நாளன்று நாம் விண் செல்லும் நிலையாக ஞானகுரு மாமகர்ஷி ஈஸ்வராய குருவரும் எதை பதிவு செய்தார்களோ அந்த தகுதி அந்த சக்தி ஒவ்வொரு உயிராத்மாவுக்கும் கிடைக்க வேண்டும். இந்த பூமி முழுவதும் காலங்காலமாக மறைந்து அடைபட்டிருக்கும் அந்த நிலைகள் அது அனைத்துமே விடுபட்டு அந்த விண் செல்லும் மார்க்கத்திலே பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அகஸ்தியன் அவருடைய சார்ந்த அவன் தன் இன மக்களையும் அவன் எப்படி அந்த கூட்டமைப்பாக சப்தரிஷி மண்டலமாக உருவாக்கினானோ அவர் சப்தரிஷி மண்டலங்களாக இணைந்தார்களோ அதை போன்று ஒரு கூட்டமைப்பாக அந்த சக்தி அந்த கல்கி யுகமாக உருவாக வேண்டும் என்று அந்த மழை நீர் மூலமாக குருநாதர் நமக்குள் உபதேச வாயிலாக பதிவு செய்த அந்த குரு காட்டிய நெறியை இப்பொழுது நாம் நமக்குள் உள்வாங்கி அதை நமக்குள் சமைத்து அந்த மூச்சலைகள் மூலமாக அங்கே படரச் செய்து அந்த விண் செல்லும் மார்க்கத்தை நாம் வலுப்படுத்துவோம். இந்த விண் செல்லும் தகுதியை அந்த மார்க்கத்தை எல்லோருக்கும் கிடைக்க செய்வோம். ஒரு நிமிடம் இந்த உணர்வலைகளை நாம் பரவச் செய்து நன்னீராக பெய்து சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். ஞானகுரு மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரும் நமக்கு ஏற்கனவே பலமுறை ஞாபகப்படுத்தியதை மீண்டும் மீண்டும் நாம் நினைவு கொண்டு வந்து நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய செயல்களும் சப்தரிஷி மண்டலத்துடன் நம்மை இணைப்பதாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தியானத்தை நிறைவு செய்வோம். எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் அந்த உயர்ந்த பதிவு நினைவலைகளாக உணர்வலைகளாக இயக்க சக்தியாக ஒரு உயர்ந்த சக்தியாக எல்லோருக்கும் அது உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எல்லா உயிரான ஈசனை வேண்டி தியானத்தை நிறைவு செய்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. தியானத்தை நிறைவு செய்வோம். எல்லாருக்கும் வணக்கங்க.